இல்லை லூசு முட்டா பையில அவங்களும் டூயட் போட்டிருக்கேன். என்னது அவன் மூத்திரத்தையும் குடிக்கணுமா? நீ குடியம்ல மூத்திரத்தை குடி. இல்லை நக்கல செத்த பிள்ளை. இல்லைன்னா அவன் மூத்திரத்தை பிடிச்சி ஆனந்துக்கு வாங்கி குடிப்பான். அதுக்கு நாய்களை குடிக்கணும். அவன் மூத்திரத்தை பண்ணி பயிலுலா மூத்திரத்தை குடிங்க, அதை குடிங்க, இதை குடிங்கன்னுவோ. என்னவா இந்த ஆனந்து குடிப்பான், மூத்திரத்தையும் குடிப்பான். ஒரு வீடியோ போடுற மூத்தத்தை குடிங்கன்னுவோ, ஆய தின்னுங்கன்னு அதை தின்னுங்கன்னுவோ. பேயில போகணும் வச்சு எரிச்சலா இருக்கு. நண்பர்களே, இப்ப என்னாச்சுன்னா, இப்ப வந்து நான் கோயம்புத்தூர் தான் வந்துருங்க. வந்த உடனே ட்ரெஸ் இருக்குன்னு ஏற்கனவே நான் இவங்ககிட்ட ட்ரெஸ் நிறைய தந்துருக்காங்க, அனுப்பிவிட்டுருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். எங்க இருக்குன்னா கோயம்புத்தூர்ல NHT அந்த கடைக்கு வந்து முதல்ல பாருங்க. கடையெல்லாம் என்ன கடைக்கு வந்த ட்ரெஸ் தம்பிக்கு ஆனந்துக்கு எல்லாம் எடுத்தாச்சு. இப்ப எடுத்துட்டு போறோம். ட்ரெஸ் வந்து ரொம்ப நல்ல சௌரியமா இருக்கு. எனக்கு வந்து என்ன சட்டை ஒரே ஒயிட்ல போடுறோம் பாத்தீங்களா, கொஞ்சம் மாடலா கொஞ்சம் கலக்கலரா போடலாம்னு ஒரு ஆசை வந்துட்டு போடுங்க. அது சட்டை சாக்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். ரொம்ப சௌரியமா இருக்கு, ரொம்ப சௌரியமா இருக்கு சட்டை. நீங்க உங்களுக்கு வேணாலும் கண்டிப்பா கோயம்புத்தூர்ல வந்து எடுங்க. இந்த வீடியோல நான் மென்ஷன் பண்றோம் பாருங்க. உங்களுக்கு எவன் செஞ்ச வேலை தெரியல. ஏண்டா என்னடா செஞ்ச இல்லை ஓட்டுச்சிட்டியாண்டா? ஆமாம், இல்லை செத்து போயிட்டேனாடா நான். ஏண்டா பார்க்குறவங்க மக்களே பாருங்கயா, என்ன பண்ணிக்கிட்டு பாருங்க. ஒரு பக்கம் அந்த பிள்ளைய வச்சு போட்டு விட்டுறாங்க, ஒரு பக்கம் செத்தமானிக்கு போட்டு விட்டுறாங்க. ஒரு வீடியோ போட முடியல என்னால். ஏன்னா இவங்க பொழப்பில் நான் கை வச்சேன்னா நான் பாட்டுக்கு என்னத்தையோ டைம் பாஸுக்காண்டி போட்டுக்கிட்டு இருக்கேன். உக்காலியில ஓட்ட சிட்டிய நீ இங்கே வர, நீ ஒன்று செய்ய பேசாமல் எனக்கு வந்து அப்படியே ஆற்றுல வந்து அப்படியே கரைச்சி விட்டு போயிரு. அந்த பானை இருக்குல்ல, அதில் கரைச்சி விட்டு தீயை பொறிச்சு விட்டு போயிரு, நல்லா இருப்பேன். நான் இன்ஸ்டாகிராம போயிடுவேப்பா. அந்த பேப்பர் ஐடினால என்னால் ஒன்றும் ஒரு விஷயம் பேச முடியல, ஒரு நல்லது சொல்ல முடியல, ஒரு டூயட் போட முடியல. யாரு கூடயும் என்னத்தையா செஞ்சு விட்டுறாங்க. நான் என்னதான் செய்ய? ஏன்டா இப்படி இருக்கீங்க? இந்த பதிவு யாருக்குன்னா திருநங்கை என் தங்கச்சிகளுக்கு. யாத்தா ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு உள்ள வீடியோ போட்டுருந்துச்சு, என்னை 9 வயிறாக அப்படின்னு. ஏம்மா அந்த லோலாய் பயல்க எவ்வளவு வஞ்சிட்டு போகிறாங்க. ஆனால் நீ வருத்தப்படக்கூடாது. ஆனால் இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பெண்களுக்கு வந்து 8 அமைப்பு தான் கொடுத்துருக்கேன் ஆண்டவன். ஆனால் உங்களுக்கு திருநங்கைகளுக்கு என் தங்கச்சிகளுக்கு 9 அமைப்பு கொடுத்துருக்கேன் ஆண்டவன் இறைவன், வீரத்தையும் சேர்த்து. அதனால் வந்து நீங்கள் வருத்தப்படாதீங்க தங்கச்சிகளாக, நாங்களாம் இருக்கோம். கூட பிறந்தவங்க நாங்கள் இருக்கோம். ஆமாம் 9 சொல்லிட்டானே அப்படின்னு எல்லாம் வருத்தப்படாதீங்க. 9 அமைப்பு உனக்கு கொடுத்துருக்கேன் வீரத்தையும் சேர்த்து. அந்த 9 அமைப்புக்கும் கேள்விகள் உங்களுக்கு தெரியும். திருநங்கைகளுக்கு மட்டும் அந்த விஷயம் தெரிஞ்சதில்லை, எல்லாத்துக்கும் தெரியும் அந்த 9 அமைப்பு யாருக்கு கொடுத்துருக்கான்னு. அதனால் அந்த இவங்கெல்லாம் வந்து வயிறாங்க சரித்தம் போகிறாங்கலாம் நினைக்காதீங்க. திருநங்கை வாயில விழுந்து நாசமாக போயிடாதீங்களா லோலாய் போயிடலாம். அவங்களாம் ஒரு தெய்வம்டா, ஒரு கடவுள்டா, மனுஷங்களாடா நீங்களாம்.